இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்டென்சிவ் அண்ட் எக்ஸ்டென்சிவ் ரீடிங். ஐ வில் மேக் இட் ஷார்ட். இந்த 2 ரீடிங் வந்து நம்ம பார்க்கலாம். இன்டென்சிவ் ரீடிங் என்ன அப்படின்னு சொன்னால், நமக்கு வந்து டெக்ஸ்ட் புக்கில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, மெயினாக டெக்ஸ்ட் புக்கில் வாசிக்கிறோம். நம்ம மீனிங் புரிஞ்சு, சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் புரிஞ்சு, கிராமர் புரிஞ்சு, அந்த வொக்காபுலரிஸ் அதை வந்து நம்ம கிராஸ் பண்ணி அதை வந்து கம்ப்ளீட்டாக ஒரு டெக்ஸ்ட்டை வந்து வாசிக்கிறது தான் இன்டென்சிவ் ரீடிங். இது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அகடமிக் பேஸ்டாக தான் இருக்கும். இதனுடைய டார்கெட் என்ன, இந்த ரீடிங்கோட டார்கெட் என்ன அப்படின்னு சொன்னால், டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் டு கெயின் நாலேஜ். அடுத்து நெக்ஸ்ட் ரீடிங் எக்ஸ்டென்சிவ் ரீடிங். இந்த எக்ஸ்டென்சிவ் ரீடிங் வந்து நம்மளுடைய ப்ளஷருக்காக ரீட் பண்ணுறது. நாம் வந்து நாலேஜ் கெயின் பண்ணணும், இல்லை பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு நம்ம எய்ம் பண்ணி இதை வாசிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி when we start reading something like reading a story, short story, novel, biography, travelogue, இல்லை எஸ்ஸேஸ், ஸோ இந்த மாதிரி எந்த புக்கோ எந்த டெக்ஸ்ட்டோ நம்ம வந்து ரீட் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து நாலேஜ் ஆஸ் வெல் அஸ் வொக்காபுலரி, அந்த கிராமர் பேட்டர்ன் ஆர் ஸ்ட்ரக்சர், இந்த இன்டென்சிவ் ரீடிங்கில் நம்ம என்னெல்லாம் கஷ்டப்பட்டு கெயின் பண்ணுறோமோ அது வந்து ரொம்ப சுலபமாக பட் கிராஜுவலாக நம்ம அறியாமலே நம்ம வந்து கற்றுக்கலாம். திஸ் இஸ் மை ஒப்பீனியன் அண்ட் திஸ் இஸ் ஹவ் ஐ க்ரூ. ஸோ ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இது தான். இன்டென்சிவ் ரீடிங்கில் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் யூசேஜ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ, அதே மாதிரி எக்ஸ்டென்சிவ் ரீடிங்கில் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ப்ளஷர், சந்தோஷம், நம்ம சந்தோஷத்துக்காக வாசிக்கிறது, நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக வாசிக்கிறது. இப்போ அடுத்தடுத்து இன்னுமே சைலண்ட் ரீடிங், ஆரல் ரீடிங், அதாவது லவுட் ரீடிங், இந்த 2 டைப் ஆஃப் ரீடிங் இருக்குது. இது உங்களுக்கு மீனிங் தெரியும். இன்னும் ஒரே ஒரு ரீடிங் கிரிட்டிக்கல் ரீடிங், அதை பற்றி நான் பாயிண்ட் அவுட் பண்ணலான்னு இருக்கேன். கிரிட்டிக்கல் ரீடிங்கோட எய்ம் என்ன அப்படின்னு சொன்னால், இட்ஸ் நாட் டு ஃபைண்ட் ப்ளஷர் பட் இட் இஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் நாட் ஒன்லி தி டெக்ஸ்ட் பட் தி ஆத்தர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. அதை நல்லா அனலைஸ் பண்ணி நமக்குன்னு ஒரு ஒப்பீனியன் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் கிரிட்டிக்கல் ரீடிங் வந்து நம்ம பண்ணுறது. ஐ ஹோப் யூ ஹவ் காட் அ குட் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த டைப்ஸ் ஆஃப் ரீடிங்.